தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கின்றது. பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காகவும் தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதற்காகவும் இந்த அமைச்சரவை கூட்டம் கூடியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிற சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் மும்மொழி கொள்கை, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி விவகாரம் குறித்தும் மாநில உரிமைகள் சார்ந்தும் முக்கிய முடிவுகள் எடுக்க ஆலோசனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசரிடம் கேட்கலாம். சாமுவேல் எபினேசர், முதலமைச்சர் தலைமையில் கூடும் இந்த அமைச்சரவை கூட்டம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் அதாவது 19வது அமைச்சரவை கூட்டமானது இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இன்று அமைச்சர்கள், அதாவது அனைத்துத்துறை அமைச்சர்கள் முன்னிலையிலும் அதற்கான ஒப்புதலானது வழங்கப்படும் எனவும் அதாவது இந்த கூட்டமானது சரியாக இன்றைய தினம் 11:45 மணி அளவில் இந்த கூட்டமானது கூடி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மத்திய அரசிலிருந்து எந்த ஒரு நிதியும் தமிழகத்திற்கு வழங்கப்படாததை தொடர்ந்தும், அதே போல மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் நிதி வழங்குவேன் என மத்திய அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக, அதாவது கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதே போல இந்த ஆண்டு புதிய திட்டங்களானது அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய திட்டங்களுக்கு வேண்டிய நிதிகள் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதிகளானது ஒதுக்கப்படும் என்றும் அது தொடர்பான விவாதமும் தற்போது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அதாவது முழுமையாக அனைத்து மகளிருக்கும் அது கிடைக்குமா, அதே போல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திட்டங்கள் 90% திட்டங்களானது ஏற்கனவே நிறைவடைந்து இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேலும் அதாவது மீதமுள்ள 10% திட்டங்களை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த பட்ஜெட் ஆனது இருக்குமா என்பது தொடர்பான கருத்துகளும், அதே போல அனைத்து துறைகளுக்கும் இந்த நிதியானது பங்கிட்டு கொடுக்கக்கூடிய நிலையானது ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதே போல அதாவது இந்த 2025-26 ஆண்டுக்கான இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் எனவும் அந்த திட்டங்களுக்கு நிதியானது ஒதுக்கப்பட உள்ளது. அது எந்தெந்த திட்டங்கள், எந்தெந்த துறையில் புதிய திட்டங்கள் ஆனது அறிவிக்கப்பட போவது, இதனால் பயனளிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு அதாவது எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான கருத்துக்களும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அதாவது நிதியானது பகிர்ந்தளிக்கப்பட்டு, இரண்டால் தொடர்ச்சியாக மத்திய அரசால் தமிழகத்திற்கு எந்த நிதியுமானது ஒதுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து மாநில அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் எப்படி இந்த நிதியாண்டில் அதாவது அனைத்து துறைகளும் மற்றும் அனைத்து மக்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இந்த நிதிகளானது ஒதுக்கப்படும் எனவும் அதாவது அமைச்சர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இந்த நிதிநிலை அறிக்கையானது வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டமானது தொடர்ந்து இப்போ சரியாக 10:45 அளவுக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டம் சரியாக 45 நிமிடத்துக்கு மேலாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.